வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்க்ராட்ச் அண்ட் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். ஸோ ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் பிகினர், திஸ் வீடியோ இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கோடிங்? கோடிங்னா என்ன? கோடிங்னா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. கம்ப்யூட்டருக்கு பிரெயின் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அது நம்ம சொல்கிறத அப்படியே செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா அது மூவ் ஆகும். அண்ட் நான் இப்போ வந்து டாக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா அது பேசும். ஸோ இதுதான் கோடிங். ஆனால் ஸ்க்ராட்சில் கோடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டைப்பிங் இருக்காது, கலர்ஃபுல் பிளாக்ஸ் இருக்கும். பசில் மாதிரி ஜாயின் பண்ணால் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். சரி, நம்ம கோடிங் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் திங்க் பண்ண கற்றுக்குவோம். அதுதான் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்குவோம். ப்ராப்ளம் சால்வ் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளாவே ஓனாக வெப்சைட்ஸ் ஆர் கேம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் கோடிங் கற்றுக்கிட்டா. ஓகே, வாட் இஸ் ஸ்க்ராட்ச்? ஸ்க்ராட்ச்னா என்ன? ஸ்க்ராட்ச் இஸ் ஏ கோடிங் பிளாட்ஃபார்ம். ஸ்க்ராட்ச்ங்கிறது ஒரு கோடிங் பிளாட்ஃபார்ம். இது எக்ஸ்பெஷலி யாருக்காண்டி மேட் பண்ணியிருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸ்காண்டி தான் ஸ்க்ராட்ச் வந்து ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ண முடியும்னா, ஸ்டோரிஸ், அனிமேஷன்ஸ், கேம்ஸ், ஈவன் மியூசிக் கூட நம்ம வந்து ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இது டைப்பிங் கோடிங் இல்லை, பிளாக்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். கரெக்ட் ஆர்டரில் பிளாக்ஸ் வச்சோம்னா ப்ரோக்ராம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்க்ராட்ச் எடிட்டர். இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் எங்கே பண்ண முடியும்னா, ஸ்க்ராட்ச் எடிட்டரில் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் எடிட்டர் தான் நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ண 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் ப்ரௌசரில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னா ஆஃப்லைனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ராட்ச் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் எடிட்டர் இன்சைடில் என்னென்ன இருக்கும்னா, என்னென்ன நம்ம ஆட் பண்ண முடியும், என்னென்ன ஆட் பண்ணலாம்னா, ஸ்ப்ரைட்ஸ் ஆட் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், பிளாக்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், பிளாக்ஸ் ஜாயின் பண்ண முடியும், ப்ராஜெக்ட் சேவ் பண்ண முடியும். இப்போ எல்லா கோடிங் ஒர்க்கும் நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டருக்குள்ளே தான். ஸ்க்ராட்சில் வந்து எல்லா கோடிங் ஒர்க்கும் எங்கே நடக்கும்னா, இந்த எடிட்டருக்குள்ளே தான் எல்லா கோடிங்கும் நடக்கும். அண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்க்ராட்ச் ஸ்க்ரீனில் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்லாம் என்னென்னா, ஸ்டேஜ், ஸ்ப்ரைட், பிளாக்ஸ் ஏரியா, ஸ்கிரிப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் எம்ஐடின்னு ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் வந்து ஸ்டேஜ். இதுக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிற பிளேஸு தான் இந்த இடம், அதுதான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரைட்னா என்னென்னா, அதில் உள்ள கேரக்டர் ஆர் ஆப்ஜெக்ட். இதில் என்ன கேரக்டர் இருக்குன்னா, இந்த கேட் இருக்குல்ல, இதுதான் என்னென்னா ஒரு ஸ்ப்ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரைட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இந்த எனக்கு வேறு ஸ்ப்ரைட் வைக்கிறேன்னா, கீழே இந்த கேட் சிம்பிள் காட்டுதில்ல, இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் இப்போ நான் பால் வேணாலும் பால் வச்சுக்கலாம், இல்லை பியர் வேணும் அப்படின்னாலும் இந்த பியர் இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே அப்பியர் ஆயிரும். நம்ம ஸ்டேஜில் வந்து அப்பியர் ஆயிரும். இதை தான் என்ன சொல்கிறோம்னா ஸ்ப்ரைட். அண்ட் வந்து பிளாக்ஸ் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு கீழே இருக்குல்ல, இதுதான் வந்து பிளாக்ஸ் ஏரியா. இதுக்குள்ள ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் கீழேயும்
ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். மோஷன் கீழே சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அந்த லுக்ஸுக்குள்ள சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அண்ட் சவுண்டுக்குள்ள சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஈவெண்ட்ஸ் இப்படி ஒன்று கீழேயும் ஒவ்வொரு செக்ஷன் கீழேயும் சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஏரியா. ஸ்கிரிப்ட் ஏரியானா எதுனா இந்த இடம், இந்த பிளாங்கா இருக்குல்ல, இந்த இடம் தான் ஸ்கிரிப்ட் ஏரியா. இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தூக்கி இந்த ஸ்கிரிப்ட்ல கொடுத்தேன். இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ நான் மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், பியர் வந்து 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இதாக கிளிக் பண்ணும்போது நான் மூவ் 10 ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணும்போது அது 10 ஸ்டெப் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த ஏரியாவில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண முடியும். இதே நான் இப்போ வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டேர்ன் 15 டிகிரி எப்படி இருக்குல்ல, இதை இந்த இடத்துல இருந்து ட்ராக் பண்ணி இங்கே நம்ம இதோட ஜாயின் பண்ணிட்டோம்னா, ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணல, ஒன்ஸ் நம்ம இப்போ கிளிக் பண்ண என்ன ஆகும்னா அது 15 டிகிரி வந்து டேர்ன் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ண அது இருக்கிற பொசிஷன்லேருந்து 15 டிகிரி வந்து டேர்ன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நான் எப்போ பார்த்தாலும் அப்படியே கிளிக் பண்ணிருக்கேனம்மா, இதுக்கு பதிலாக இப்போ நான் கிளிக் பண்ணல திடீர்னு நான் தெரியும் வேறு எதாவது கிளிக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இஷ்யூ வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே க்ரீன் ஃப்ளாக்னு ஒரு சிம்பிள் காட்டுதில்ல, க்ரீன் ஃப்ளாக் காட்டுது, இந்த ஒரு சிம்பிள் காட்டுதா. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த பியர் வந்து இப்போ நம்ம இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பியர் வந்து இப்போ மூவ் ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம என்ன கிளிக் பண்ணணும்னா அந்த ஈவெண்ட்ஸில் போயிட்டு வென் ஃப்ளாக் கிளிக்டு இருக்கா, இதை இங்கே ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளாக்கை கிளிக் பண்ணும்போது அது வந்து 15 டிகிரி வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நான் அது பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த லூப் ஃபார்எவர்ங்கிற லூப்பை கொண்டு வந்து இந்த செட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிடுறேன். இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இப்போ க்ரீன் ஃப்ளாக்கை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த பியர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கா. இப்போ நான் இதில் ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணா இந்த ரெட் பட்டனை வந்து அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் அண்ட் ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்க்ராட்சோட பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்டு யூ